ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நம்ம என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதோட ஒரு அழகான மாடி தோட்டம் வேறு பார்க்க போகிறோங்க. இப்போ காலையில் நான் குளிச்சுட்டு போய் பூஜை ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்டு விலகி ஏற்றிட்டு இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சன் வந்துட்டு நைட்டே க்ளீனாக வச்சுட்டா காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு காலைல கோதுமை உப்புமா தேங்காய் சட்னி பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே வந்துட்டு இப்போ மாடிக்கு வந்து வாக்கிங் வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியிலலாம் வாக்கிங் போக முடியாதனால இந்த மாதிரி மாடியில் வந்துட்டு வாக்கிங் போகலாங்க. நம்ம வாக்கிங் பண்ணாமே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்துக்கிறது நல்லது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு. இங்கே வந்துட்டு தண்ணிப்பழம் அவ்வளோ அழகாக காய்ச்சிட்டு வருதுங்க. 2 தண்ணிப்பழம் இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த செம்பருத்தி பார்க்குறோம். அதுவும் பாருங்கள், காலையில் வெயிலில் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த 7 மணிலேருந்து 9-10 மணி வரைக்கும் உள்ள வெயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஷைனிங் கொடுக்குங்க. நம்ம வந்துட்டு அந்த டைமில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ வெளியிலே போக முடியாமல் வேறு இருக்குமா, வெயில் வந்துட்டு நம்ம உடம்புல படாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு இது மாதிரி நம்ம வாக்கிங் வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நாள் வந்துட்டு அந்த காலையில் நேர வெயில் வந்துட்டு நம்ம உடம்புல படுங்க. இது துளசி செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய அம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மல்லித்தலை முளைச்சிருக்குங்க. இது வந்துட்டு மணி பிளான்ட் செடி. இந்த மாதிரி மாடியில் செடிகள் இருக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடியில் பார்த்துட்டு நம்ம வாக்கிங் வந்தோன்னா மனசுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது. இதில் ரோஸ் நிறையவே பூக்குங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள், ரோஸ் இலைகள் வந்துட்டு 5 இலைகள் அப்புறம் 7 இலைகள் உள்ள செடி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லாவே பூக்கும். பாருங்கள், அழகாக இருக்கு பாருங்கள். இது தண்ணி பழம் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அது தொட்டியில் தாங்க இருக்குது. தொட்டியில் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு. இது வந்துட்டு பாகற்காய் செடி. இப்போ தான் வந்துட்டு குட்டியாக இருக்குது. இங்கே ஒரு தண்ணிப்பழ செடி இருக்குங்க. இந்த தண்ணிப்பழத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மாடிக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. மாடியில் வந்துட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் இந்த செடியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தண்ணிப்பழம். அதுக்கு ஒரு அட்டை மாதிரி வச்சு அழகாக மாட்டியிருக்கு. கீழே வந்துட்டு ஓமவல்லி செடின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு பூசணிக்காய் செடி இருக்குங்க. இந்த தொட்டியில் எல்லாத்துலேயுமே விதை போட்டு வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு மதிய சமையலுக்கு முட்டைக்கோசு பொடியை கட் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்துட்டு சிவப்பு தண்டு கீரை பொரியல், முட்டைக்கோசு பொரியல் வந்துட்டு ஒரு வித்தியாசமான முறையில் பண்ண போகிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் பெரும்பாலும் பார்த்துருக்க முடியாது. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு சிவப்பு தண்டு கீரை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். நான் எல்லாத்துக்கும் சேர்த்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம எல்லாமே ரெடியாக வச்சுட்டு நம்ம சமைக்க ஆரம்பித்தோன்னா சட்டுன்னு ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு முருங்கைக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறேங்க. அது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்துட்டு நான் மண் பாத்திரத்தில் தான் சமையல் பண்ணுவேன். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தாங்க சாதம்லாம் வடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமேலுக்கு சரி சாதம் மட்டும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க வச்சாச்சு. தண்ணி கொதித்த பின்னாடி தான் அரிசி போடணும். நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சுருக்கேங்க. எப்போயுமே சமையல் பண்ணும்போது நீங்கள் அரிசி ஊற வச்சுட்டு சமையல் பண்ணிங்கன்னா சாதம் வந்துட்டு நல்லா நிறையாவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அது வந்துட்டு கீரை பொரிக்கிறதுக்குங்க. சிவப்பு தண்டுக்கீரை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்துட்டு இங்கே வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த சட்டியில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். புளிக்கரையே வச்சாச்சு. இப்போ வந்துட்டு நான் அந்த முருங்கைக்காய் வந்துட்டு வேக வச்சுருக்கேங்க. ஒரு விசில் விட்டு. இங்கே வந்துட்டு கீரை வந்துட்டு கடுகு பொரிஞ்ச பின்னாடி கீரையும் வெங்காயமும் சேர்த்தாச்சு. இங்கே எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ வெந்தயம் இல்லைங்க, இப்போ வந்துட்டு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து வெந்தயம் சேர்த்தாச்சு. இப்போ மிளகாய்த்தூள் கிள்ளி போட்டுக்கலாம் வாசனைக்காக. இந்த காரக்குழம்புக்கு நான் வந்துட்டு முருங்கைக்காய் வந்துட்டு சும்மா ஒரே ஒரு விசில் குக்கரில் வச்சுட்டு சட்டுன்னு வந்துட்டு குழம்பு வச்சு முடிச்சலாம். அதோட சாறு எல்லாமே நல்லா இறங்கிடும். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு. இந்த முருங்கைக்காய் காரக்குழம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சு இதோட ஊற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள், அந்த முருங்கைக்காய் வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாங்க. இந்த முறையில் நம்ம குழம்பு பண்ணோம்னா சட்டுன்னு சீக்கிரமே பண்ணிடலாம். இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்பு பொடி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு 1½ ஸ்பூன் வந்துட்டு தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு பொடியோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வீட்டிலே நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடலாம். நம்ம வந்துட்டு போய் ரைஸ் மில் தேடி அலைஞ்சிட்டு இருக்க தேவையே இல்லை. வீட்லேயே அரைச்சிடலாங்க. நான் வீட்லேயே தான் இப்போல்லாம் இங்கெல்லாம் வந்துட்டு ரைஸ் மில் கிடைக்கல, எனக்கு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால் வந்துட்டு நான் இப்போ வீட்லேயே அரைச்சிடேன். அது ரொம்பவே வாசனை நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய்ச்சல் நான் வந்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்து தேங்காய்ச்சல் நான் அரைச்சிக்க போகிறேங்க. கீரைக்கு அப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசுக்கு குழம்புக்கு எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைச்சிட்டு ஃப்ரீசரில் கொஞ்சம் நைட்டு உடைக்கிறோன்னு வச்சுட்டு நம்ம காலைல எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே எடுக்க வரும். இது மாதிரி இந்த கருப்பு எல்லாமே வந்து இந்த ஓடோடே ஒட்டிக்கும். இந்த துருவிரிச்சு பாருங்கள், அப்படி பூ மாதிரி துருவி இருக்கு பாருங்கள் மிக்ஸி ஜார்லேயே. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கீரை ரெடி ஆயிடுச்சு. கீரைக்கு வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். இந்த கீரை காய்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் செஞ்சோன்னா அந்த கலர் வந்துட்டு மாறவே மாறாதுங்க. கலர் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காய்கறி கலர் வந்துட்டு அப்படியே நல்லா இருக்குங்க. இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சாச்சு. இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். நான் சமையல் பண்ணுறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம் இதில் தான் சமையல் பண்ணுவேன். டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு முட்டைக்கோசு, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் வந்துட்டு தேங்காய் இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்துட்டு நம்ம மூடி வச்சுக்க போகிறோம். உப்பு சேர்த்தாச்சு. இது வந்து தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க. இது நல்லா வதங்கி வரும்போது பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த முட்டைக்கோசு பொரியல் வந்துட்டு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம லாஸ்ட்டில் தான் போடுவோம் தேங்காய் துருவல். இதில் வந்துட்டு முன்னாடியே போட்டு எல்லாமே முன்னாடியே போட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய்ச்சிலும் அந்த வெங்காயம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம குழம்போடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு விட்டுலாம். அது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அரிசி, அதை வந்துட்டு இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் வந்துட்டு பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஏதாச்சும் பொரிச்சு எடுப்போம் இல்லையா, மீன் இந்த மாதிரி சிக்கன் இந்த மாதிரி அந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் பொரிச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் ஒட்டிக்காமல் வரும். அதுக்கு மட்டும்தான் நான் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். மற்றதுக்கெல்லாம் வந்துட்டு இரும்பு பாத்திரம், மண் பாத்திரம் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு. முட்டைக்கோசில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை நீங்கள் அடிக்கடி மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு பாத்திரத்தில் சமைக்கவே மனசு வராது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு மூடி வச்சுட்டு திருப்பி திறந்தாச்சுங்க. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்பு இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எந்த ஒரு புளிக்குழம்புக்குமே இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்துட்டு வடகம் நாங்கள் மதுரையில் வாங்கினங்க. ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 70 ரூபா தாங்க விற்றுச்சு. இப்போ வந்து 85 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். மதுரையில் ஒரு மொத்த கடையில் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பெரிய கடை அது. எல்லாமே வந்துட்டு மொத்தமாக கிடைக்குங்க. வந்துட்டு 1 கிலோ பாக்கெட்டாக கிடைக்கும். இது நாம் வந்துட்டு கஷ்டப்பட்டு மாடி ஏறி இறங்கி போடுறதுக்கு இது மாதிரி கூட வாங்கிக்கலாம். இந்த வடகம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் காய வச்சுட்டு நம்ம வடகத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். அங்கே வந்து வடகம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பளம் வடகம் அது கிடைக்காத விஷயமே இல்லை. நான் அடுத்தோட போகும்போது உங்களுக்கு வேணா நான் வந்துட்டு காட்டுறேன் இந்த கடையை. இப்போ வந்துட்டு முட்டைக்கோசு பொரியல், அப்புறம் வந்துட்டு கீரை பொரியல், முருங்கைக்காய் காரக்குழம்பு, வடகம் இது எல்லாமே செஞ்சாச்சு. சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. வெஜ் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.